மாலை மலர் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். குரோதி வருடத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்கள் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ சோபகிருது வருஷம் உத்தராயணம் சிசிரருது பங்குனி மாதம் 31ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 13 ஏப்ரல் 2024 அன்றைய தினம் சனிக்கிழமையும் சுக்லபக்ஷ ஷஷ்டியும் மிருகசீரிஷ நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுர்தினத்தில் உதயாதி இரவு மணி 8:36 குரோதி வருடமானது பிறக்கிறது. விருச்சிக லக்னத்துல இந்த குரோதி வருடம் நமக்கு பிறக்கிறது. சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு, 14ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டா இருந்தா கூட சூரியன் மேஷராசிக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய காலம் 13ஆம் தேதி நைட்டே அவர் மாறிடுறார். அதனால நமக்கு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது 13 ஏப்ரல் அன்றைய தினம்தான். இந்த வருடம் நமக்கு பொறுத்தவரை குரு பெயர்ச்சி மட்டும்தான் இருக்கு. சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே 1ஆம் தேதி நமக்கு குரு பெயர்ச்சி மட்டும்தான் இருக்கு. மற்ற கிரகங்களுடைய இருப்புல முக்கியமான வருட கிரகங்களான சனி ராகு கேதுவினுடைய நிலைமையில இந்த குரோதி வருடத்தை பொறுத்தவரை எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த வருடத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்களுக்கு பொதுவா இந்த குரோதி வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த வருடம் பிறந்து ஒரு 18 நாட்களுக்குள்ளேயே ராசியில இருக்கக்கூடிய குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். ராசியை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்த்து அருளி செய்கிறார். முதல்ல மேஷ ராசிக்கு இந்த ராசியை விட்டு குரு பகவான் போறதே ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு நாம சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதுல ஒரு தேவையில்லாத ஒரு அவசரம், பதட்டம், அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன், இந்த மாதிரி எல்லாமே நமக்கு இருந்தது. இனிமே அது எல்லாமே தள்ளி போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நமக்கு பிறந்தாச்சு. கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம், இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த வருடத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தைரியமா தன்னம்பிக்கையோட உங்களால எந்த ஒரு காரியத்தையும் கண்டிப்பான முறையில செய்ய முடியும். வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் நிச்சயமான முறையில கிடைக்கும். நமக்கெல்லாம் வீடு கிடைக்குமா, நம்மெல்லாம் வீடு வாங்குவோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல நிச்சயமான முறையில வீடு, மண், மனை, வாகனம் கண்டிப்பான முறையில உண்டு. அது மாதிரி குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல நிறைய சிக்கல்கள், குழப்பங்கள், அது எல்லாமே இருந்தது. கண்டிப்பான முறையில மாறும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அது மாதிரி கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அது எல்லாமே நமக்கு விலகக்கூடிய ஒரு நல்ல தன்மையை நாம் பார்க்கலாம். மனசுல தேவையில்லாத ஒரு பயம், ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அது அப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, அந்த மாதிரி செய்யலாமா, அந்த மாதிரி செய்யலாமான்னு ஒரு இரட்டை மனநிலை அதெல்லாம் நமக்கு இருந்தது. அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் நமக்கு வந்தாச்சு. பொதுவா இந்த வருஷத்தை பொறுத்தவரை தொழில் உத்தியோகத்துல நிச்சயமான முறையில நல்ல மாற்றங்கள் வரும். ஒரு புதிய தொழில் நாம ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நாம பார்த்துக்கிட்டு இருந்த தொழில இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில விலகும் அப்படிங்கிறத நாம நம்பலாம். பொதுவா புது உத்தியோகம் அதெல்லாம் முயற்சி செய்யறவங்களுக்கு இந்த வருஷமானது நல்ல சம்பளத்துடன் கூடிய ஒரு அற்புதமான வேலை நமக்கு நிச்சயமான முறையில கிடைக்கும். இந்த வருஷத்தை எடுத்துனோம்னா பெண்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடைகள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
இந்த வருஷத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வருஷம் பிறந்து கொஞ்ச நாள்லயே நமக்கு ராசிக்கு குரு பகவான் வரார். பொதுவா ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வாசகம், ஒரு பழமொழி நமக்கு இருக்கு. ஆனா குரு பகவானை பொறுத்தவரை ஸ்தான பலம், அதாவது அவர் இருக்கிற இடத்தை விட அவருடைய பார்வை பலம் நமக்கு ரொம்ப ரொம்ப நன்மைகளை, ஏற்றத்தை, நல்ல மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நாம நம்பலாம். ஸோ குரு பகவானுடைய அருட்பார்வை இந்த வருஷத்துல நமக்கு 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களின் மீது நமக்கு விழுகிறது. மிகப்பெரிய நன்மைகள், ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்க போகுது இந்த வருஷம். ரிஷபராசிக்கு நம்ம எடுத்துக்கலாம், கிட்டத்தட்ட 2014 டிசம்பர்லேருந்தே நிறைய சிக்கல்கள், குழப்பங்கள் அது எல்லாமே நமக்கு இருந்தது. இனிமே வரக்கூடிய காலகட்டம் ஒரு நல்ல யோகத்தை நமக்கு அளிக்கும். முதல் விஷயம், பொருளாதாரம் சம்பந்தமா இருந்து வந்த ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் அது நமக்கு சரியாயிடும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். உங்க மூலமா உங்க குழந்தைகளுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு நடக்க போகுது. அது மாதிரி நம்ம அந்த ரிஷபராசியில பிறந்த 80s கிட்ஸ், 90s கிட்ஸ் அவங்களுக்குலாம் அந்த வருஷம் திருமணம் நடக்காதவங்களுக்குலாம் அந்த வருஷம் கண்டிப்பா திருமணம் நடைபெறும். யாரெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ லவ் வந்து சக்சஸ் ஆயிடும். ரொம்ப ஒரு சிறப்பா அற்புதமா அமைஞ்சிருக்கு. அது மாதிரி மறுமணம் காத்துக்கிட்டு இருந்தவங்க, ஏதோ ஒரு காரணத்தினால டிவோர்ஸ் ஆயிருக்கும், இல்லை வந்து வாழ்க்கை துணை இழந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மறுமணம் இந்த வருஷம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். பொதுவாக இந்த வருஷத்தை எடுத்துனோம்னா கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு ஏற்படலாம். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் சரியான முன்திட்டமிடல் அவசியம். உத்தியோகத்தினர்கள்லாம் நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, அந்த மாதிரியான சிக்கல்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல வரலாம். பொதுவா ரிஷபராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷம் எடுத்தோம்னா சுப விரய செலவுகள் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். மனசுக்குள்ள இருந்து வந்த சஞ்சல நிலை, சங்கட நிலை எல்லாமே விலகப் பெறுவீர்கள். எல்லா விதத்திலுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் மிகப்பெரிய ஏற்றத்தை, முன்னேற்றத்தை, நல்ல மாற்றத்தை கொடுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல நல்ல மேம்பாடு காணப்படும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருஷத்துக்காக தான் நாம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 2017 சொல்லொன்னா துயரம் மிதுன ராசி. அதுல இந்த மிதுன ராசிக்காரர்கள் நிறைய பேர்ட்டவே நம்ம போய் கேட்டோம்னா உயிர் மட்டும்தாங்க இருக்கு. அந்த அளவுக்கு நாங்க படாத வேதனை கிடையாது, படாத கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர் இதுல ஒரு குழப்பம் என்ன பண்றாங்க அப்படின்னா, 12ல குரு வந்துடுறாரே அதனால எங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் உண்டாகுமா அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் கேட்கறாங்க. தயவு செய்து நீங்க உங்களை குழப்பிக்காதீங்க. தெளிவா சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஏன்னா நம்ம வெறுமனே நாம குரு பகவானை வச்சு மட்டும் நாம வந்து பலன் சொல்ல. மிதுன ராசிக்கு அவர் பாதகாதிபதி. அவர் 12ஆம் இடத்துல மறையிறது நமக்கு ஒரு அனுகூலம் தான். அவருடைய பார்வை பாருங்க ரொம்ப அனுகூலமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவா இந்த குரோதி வருஷத்தை பொறுத்தவரை மிதுன ராசிக்கு நிச்சயமா எல்லா வகையிலுமே யோகங்கள் உண்டு. முதல் விஷயம் என்னன்னு அப்படின்னா, மிதுன ராசிக்காரர் யாரெல்லாம் பாஸ்போர்ட் எடுக்கலையோ தயவு செய்து பாஸ்போர்ட் எடுத்துருங்க. இந்த வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் 100% உண்டு. யாரெல்லாம் மிதுன ராசியில பிறந்து வெளிநாட்டுல வேலை பார்க்குறீங்களோ பிஆருக்கு அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அது மாதிரி நிச்சயமா வீடு, மண், மனை, வாகன அமைப்புகள் கண்டிப்பான முறையில் இந்த வருஷம் உண்டு. வீடே இல்லாதவங்க வீடு வாங்குவீங்க, ஒரு வீடு வச்சிருக்க இன்னொரு வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க.
அது மாதிரி மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் விவசாயிகள் ரொம்ப அதிகமான நமக்கு ஒரு அறுவடை, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மாதிரியான அறுவடை எல்லாமே நமக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் எல்லாமே விலகும்னு நாம் நம்பலாம். தைரியமாக தன்னம்பிக்கையாக எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு நடக்கும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தாயாரினுடைய உடல்நிலை, நிறைய மிதுனராசிக்காரர்களுடைய தாயாருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இல்லை ஒரு 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 6 மாதம் 7 மாசமா நிச்சயமா அவங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல மேம்பாடு காணப்படும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். பயணங்கள்ல இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த தொழில நமக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். எல்லா விதத்திலுமே ஒரு பெரிய மாற்றங்கள் நமக்கு வரப்போறது. அதாவது வீடு, மண், மனை, வாகனம், தொழில், உத்தியோகம், அப்புறம் வம்பு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள், சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லா விதத்திலுமே நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்க போறது. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போறார். நிச்சயமா கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பான ஒரு கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு கடன் வாங்கிட்டோம் போன ஒரு 6 வருஷமா. கண்டிப்பா இந்த வருஷத்துல மேக்சிமம் அது குறைஞ்சிடும். ஒண்ணு. 2வது, இந்த உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த டைஜஷன் சம்பந்தமான சில பிரச்சனைகள் இருந்துன்றது. அது எல்லாமே நிச்சயமான முறையில நமக்கு சரியாயிடும். இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணவர்களுக்கு கல்வியில கொஞ்சம் முயற்சி தேவை. ரொம்ப சிறப்பா இருக்கு. கல்வி ஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கு. கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள். பொதுவாக அந்த வருஷத்தை நம்ம எடுத்துக்கிறோம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் எல்லாமே நமக்கு உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருஷம் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வருஷம் பிறக்கும் போதே நமக்கு அஷ்டமத்து சனியோட பிறந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர், ஐயா சாமி அஷ்டமத்து சனி நடக்குது, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலுமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு, நாங்கள் எவ்வளவோ காரியங்கள் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி நிறைய பேர் நாம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். ஆனால் இந்த வருடம் குரோதி வருடம் பிறந்து 18வது நாள்லேயே குரு பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு வருகை தர இருக்கிறார். மிகப்பெரிய பலம், ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு இந்த வருஷத்துல கிடைக்க போறது. ஏன்னா குரு பகவானுடைய அருட்பார்வை உங்கள் ராசியினுடைய 3, 5, 7 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கிற ஒரு பெரிய வலிமை உங்களுக்கு நிச்சயமான முறையில உண்டு. பொதுவா குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், அதாவது நம்ம ஏதோ ஒன்று பேசுறோம், அது மற்றவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதனால சில பிரச்சனைகள், இதெல்லாம் நமக்கு குடும்பத்துல நடந்துட்டு, வேலை செய்யக்கூடிய இடத்துல நடந்துட்டு, இனிமே அது எல்லாமே நமக்கு மாறும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். தொழில் உத்தியோகத்துல நமக்கு நாம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல அறுவடை நிச்சயமான முறையில கிடைக்கும்னு நாம நம்பலாம். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். அது மாதிரி சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது எல்லாமே நமக்கு தீரப்போறது. இந்த வருஷத்தை பொறுத்தவரை திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கண்டிப்பான முறையில் நடக்கும். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் 100% கிடைக்கும். சந்தேகமே வேண்டாம். நான் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு நான் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கேன், ஆனால் குழந்தைக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமா அருமையான சந்தான விருத்தி, குழந்தை வாக்கியம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இந்த வருஷத்தில் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால வாழ்க்கை துணையோட சேர்ந்து டிவோர்ஸ் வரைக்கும் கோர்ட்டு படி ஏறிப்பாங்க, அவங்கெல்லாம் மீண்டும் சேருவதற்கான ஒரு நல்ல காலகட்டம் இந்த வருஷத்துல உண்டு. தொழில் ஸ்தானத்திலேருந்து குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு மாறி இருக்கார். நிச்சயமா
தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் நமக்கு இந்த வருஷத்துல வந்து சேரும். பொதுவா கடகராசியில பிறந்த பெண்களுக்கு குடும்பத்தாருடைய ஆதரவு, குழந்தைகளுடைய ஆதரவு எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா அற்புதமா இந்த வருஷத்துல அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்க கடகராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அத மாதிரி கொஞ்சம் சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு அதுவும் தேவை. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகிரய செலவுகள் ஏற்படும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடை தாமதம் நீங்க பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. ராஜகிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா, எச்சரிக்கையா பார்த்து செய்யறது நல்லது. ஏன்னா இவ்வளவு நாளா நம்மளை குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்து நம்மளெல்லாம் காப்பாத்திக்கிட்டு இருந்தார். இப்போ ஒரு 10ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ 7ஆம் இடத்துல நமக்கு சனி பகவானுடைய ஒரு சஞ்சாரம் இருக்கு. 2, 8 சர்ப்ப கிரகங்கள் அடங்கி இருக்காங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நாம ஒண்ணு பேச போய் மற்றவங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கலாம். மற்றவங்க அதை இன்னொருத்தட்ட கன்வே பண்ணும்போது வேற மாதிரி கன்வே பண்ணிடலாம். அப்ப அதுலலாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். வாழ்க்கை துணை, நண்பர்கள், உறவினர்கள் இவங்க கூட எல்லாம் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து பேசுங்க. வார்த்தைகள்ல ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை. சில நேரங்கள்ல கடுமையான முன்கோபம், பிடிவாதம் இதெல்லாம் ஏற்படலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதாவது நீக்கு போக்கா நடந்துக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லது. தொழில் உத்தியோகத்துல கண்டிப்பா பணிச்சுமை இருக்கும். நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது. அடுத்தவங்களுடைய வேலையை சேர்த்து நீங்க பார்க்குற மாதிரியான சில நேரங்கள்ல சில சிச்சுவேஷன்ஸ் நமக்கு அமையலாம். அப்ப அதுலலாம் நாம கொஞ்சம் கவனமா நாம நடந்துக்கணும். அது மாதிரி வெளியூர் வெளிநாடு கொஞ்சம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து ட்ரை பண்ணுங்க. அதாவது இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய விசா, இப்போ வெளிநாடு போறீங்க, வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய விசா கரெக்டான விசா தானா, அது வேலைக்கு உண்டான விசா தானா, இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்க்கணும். தொழில் ஆரம்பிக்கும் போது நமக்கு நல்ல தெரிஞ்ச தொழில் தான் நாம பண்றோமா, ஏன்னா வேற யாரையாவது நம்பி பண்றோமா. ஏன்னா இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னர் மட்டும் கிடையாது, பார்ட்னர். அது நம்ம ஒரு தொழில் சம்பந்தமான பார்ட்னரும் கூட அந்த 7ஆம் இடம் தான். அப்ப அப்படி நமக்கு இருக்கும்போது நம்ம யாரை முதல்ல நம்புறோமோ அவங்க நம்மளை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வருஷத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கு. கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துல தயவு செய்து உங்களுக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடாதீங்க, செய்யாதீங்க. அது மாதிரி அதிகமான வேகம் எப்போதுமே நமக்கு ஆபத்தை கொடுக்கும். அதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இந்த வருஷத்தை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மிக அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். இப்போ விளையாட்டுத்துறை மாணவர்கள்லாம் இருப்பீங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இந்த சில பேர் இந்த ஸ்டீராய்டெலாம் எடுப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு டாக்டர்கிட்ட இல்லாமல் இன்னும் 2, 3 டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக சிம்ம ராசிக்கு இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியமான தேவை என்னன்னா சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு. அரசாங்கத்திற்கு விரோதமாக எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. யாரையும் உடனே நம்பிடாதீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீடுகள் செய்யும் போது தீர ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது உங்களுக்கு நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள்
உண்டாகும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். புத கிரகத்தை கொண்ட கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஆக்சுவலா அந்த 12 ராசிகள்ல ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ராசிகள் 3: கன்னி, விருச்சிகம், மகரம். அதெல்லாம் கன்னி ராசி வந்துருது. அதனால உள்ளபடியே ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்நோக்கி உள்ள ஒரு ராசி. ஏதோ ஒரு காரணத்தினால இந்த கன்னியா ராசி என்ன பண்றதுன்னா, இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயரா குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சில சூழல்களுக்கு உண்டாயிருக்கு. ஏதோ ஒரு காரணம், ஒன்று ஒரு உத்தியோக நிமித்தமா, தொழில் நிமித்தமா இருக்கல, ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு அந்த இடத்தை விட்டு இடம் பெயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா மீண்டும் குடும்பத்தோட சேர்வதற்கான ஒரு நல்ல நேரம் கனிஞ்சாச்சு. அது மாதிரி செல்ஃப் கன்ஃபியூஷன் இருந்தது, டிசிஷன் மேக்கிங்ல ப்ராப்ளம் இருந்தது, அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு தன்மை. இன்னொன்னு, இப்ப கன்னிராசிக்கு முக்கியமான ஒரு அவசியமான தேவை என்ன அப்படின்னா, எதையும் தீர ஆலோசிக்காம நம்பிறாரு. அதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். சொந்த பந்தங்களுடன், ரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன், வாழ்க்கை துணை, குழந்தைகள், வேலை செய்கிற இடம், பயணம் போகிற இடம், இந்த மாதிரி எல்லாருக்கூடையுமே சில நேரங்களில் சில கான்ட்ரவர்சிஸ் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு குரு 9ஆம் இடத்துக்கு வர, என்னதான் குரு பாதகாதிபதியாக இருந்தாலும் ஒரு குரு கிரகம் என்பது 9ஆம் இடத்துக்கு வரும்போது, எப்போதுமே குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வரும்போது அது யோகத்தை கொடுக்கும், நிச்சயமா கொடுக்கும். அதுல சந்தேகமே வேண்டாம். அப்ப சுபகாரியங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும், லவ் சக்சஸ் ஆயிடும். அப்புறம் இந்த சாதி மறுப்பு திருமணம், மத மறுப்பு திருமணம், புரட்சி திருமணம், இதெல்லாம் வந்து கண்டிப்பா கன்னிராசிக்காரால இப்ப வந்து செய்யக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. லவ் சக்சஸ் ஆயிடும். அத மாதிரி நீண்ட இழுபறியா இருந்த லவ்வும் சக்சஸ் ஆயிடும். லவ் பண்றதுக்கு ஆள் இல்லாதவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த வருஷம் லவ் பண்றதுக்கு ஆள் கிடைப்பாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் அவங்களுக்குலாம் இந்த வருஷம் கண்டிப்பா மேரேஜ் ஆயிடும். தொழில் உத்தியோகத்துல மிகப்பெரிய முன்னேற்றம், ஒரு மிகப்பெரிய மாற்றம், அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த வருஷத்தை பொறுத்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் கன்னிராசிக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவா இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் கண்டிப்பான முறையில கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய தடைகள் நீங்க பெறுவீர்கள். தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துளாராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை, தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 18 நாள்ல குரு பகவான் நமக்கு 8ஆம் இடத்துக்கு போயிருக்கு. எங்கிட்ட இப்ப நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, துளாராசிக்கு 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் போறாரு, கல்யாணம் பண்ணலாமா, கல்யாணம் நடக்குமா அப்படின்லாம் சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா கல்யாணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, அதோட ஃபேக்டர், முக்கியமான ஃபேக்டர் அப்படிங்கிறது சுய ஜாதகம் தான். குரு பார்வை அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தானே தவிர, பிரதானமா நாம வந்து குரு பகவானை எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ துலா ராசியில, சிம்ம ராசியில லாஸ்ட் ஒரு 1 இயரா நிறைய பேருக்கு முயற்சி பண்றோம், மேரேஜ் கூடி வர மாட்டேங்குது. ஸோ அதனால முதல்ல நீங்க அதை மறந்துடுங்க. ஏன்னா குரு பகவானை பொறுத்தவரை அவர் எங்க இருக்காரோ, ஸ்தான பலத்தை விட திருப்பலம், பார்வை பலம் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். ஸோ இந்த வருஷம் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், துளாராசிக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி.
துலா ராசிக்கு யோகாதிபதி 4, 5 குடையவர். அவர் 5ஆம் இடத்துல ஆட்சியா இருப்பது, 6, 12 சர்ப்ப கிரகங்கள் இருப்பது, இது எல்லாமே நமக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும். அதுல சந்தேகமே வேண்டாம். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமே நமக்கு சரியாயிடும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பான முறையில சரியாயிடும். தொழில் உத்தியோகத்துல இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த வருஷத்துல நிச்சயமான முறையில கிடைக்கும். தொழிலில் லாபம், முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். பொதுவா துலா ராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, குழந்தைகளால், குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலங்கள், நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த மட்டில் மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய முன்னேற்றம். அரியர்ஸ்லாம் வச்சிருக்கோம், 100% கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் விலகும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தை எடுத்துட்டோம்னா, நீண்ட நாட்களா எல்லா யூடியூப் சேனல் ஆகட்டும், டிவி சேனல் ஆகட்டும், பத்திரிகைகள் ஆகட்டும், நமக்கு ஒரு நல்ல காலம் வராதா அப்படின்னு ஏங்கின்ற இருந்த ராசி விருச்சிக ராசி. இந்த வருடம் நமக்கு பிறந்த உடனேயே 18 நாட்கள்ல நமக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி, குரு பகவான் நேரடி 7ஆம் பார்வையாக நம்ம ராசியை பார்க்க போறார். மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய மாற்றம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் காத்திருக்கிறது. தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். கொடுத்த வாக்கினை நம்மளால காப்பாற்ற முடியும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மனதிற்கு திருப்தியா, அற்புதமா நமக்கு இருக்கும் அப்படின்னு நாம நம்பலாம். பல வகையிலும் நமக்கு யோக பலன்கள் இந்த வருஷத்துல நமக்கு உண்டாகும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால தொடர முடியும். வீடு, மண், மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகப் பெறுவீர்கள். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு 100% முருகன் மாதிரி அருமையான ஒரு குழந்தை பாக்கியம் கண்டிப்பான முறையில உங்களுக்கு இந்த வருஷம் உண்டு. எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க, கல்யாணம் ஆன இந்த வருஷத்துல கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உறுதி. தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்க மனசுக்கு ஆதரவா நல்லபடியா நமக்கு நடக்கும். பொதுவா விருச்சிக ராசியில பிறந்த பெண்களை பொறுத்த மட்டில் கடன் பிரச்சனைகள் விலகும். ரொம்ப ரொம்ப சிறப்பா, அற்புதமா நமக்கு அமைஞ்சிருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தேவகுரு குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பிறந்த உடனேயே ராசிநாதன் குரு பகவான் ரண ருகுண ரோக சத்ருஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். ராசிநாதன் குரு பகவான் மறையறர்
3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், என்ன ஆக போகுதோ ஏதாக போகுதோ அப்படின்னு சொல்லி இப்பவே நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சாச்சு. எப்போதுமே 9 கிரகங்கள்ல குரு பகவானுக்கு மட்டும் ஒரு விஷயம் ரொம்ப உசத்தியா சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய ஸ்தான பலத்தை விட, அவர் எங்க இருக்காரோ அந்த பலத்தை விட பார்வை பலம் அதிகம். அப்போ குரு பகவான் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானமான 2, தொழில் கர்ம ஜீவனஸ்தானமான 10, விரயஸ்தானமான அயன சயன போக விரயஸ்தானமான 12 ஆகிய ஸ்தானங்களை பார்த்து அருளி செய்கிறார். கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். தொழில் சம்பந்தமா, உத்தியோகம் சம்பந்தமா இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகும். நிச்சயமா அந்த வருஷம் தொழில் மாற்றம் உறுதி, உத்தியோக மாற்றம் உங்களுக்கு உறுதி. உத்தியோக மாற்றம்னா ஐயோன்னு பயப்படக்கூடாது. என்னன்னா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற உத்தியோகத்துல ஏதாவது சின்ன மாறுதல் வரும், இல்லைன்னா வேற இடத்துக்கே மாறுதலாகி போகக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி நடக்கும், அவ்வளவுதான். சுபவிரய செலவுகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு கிடைக்கும். பல வகையிலும் நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் நமக்கு நிகழ போறது, கிடைக்க போறது. பொதுவா இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துல நல்ல மேம்பாடு காணப்படும். கடன் உங்களுக்கு இப்ப எவ்வளவு கடன் இருக்கோ அதுல பாதி அளவு கடன் இந்த வருஷத்துல குறைஞ்சிடும். கவலைப்பட வேண்டாம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி பெண்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த மட்டில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஆராய்ந்து பார்த்து நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமா பெண்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு பெரிய எழுச்சி, முன்னேற்றம் காணப்படும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம், அதாவது பாலைவனத்துல நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தண்ணி கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நேரம் மகராசிக்காரர்களுக்கு பிறக்க போறது. 5ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் இந்த வருஷம் 18ஆம் தேதி, சித்திரை 18ஆம் தேதி உங்களுடைய 9, 11 மற்றும் ராசியை பார்த்து அருளி செய்கிறார். குலதெய்வத்தின் கிருபை, முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமான முறையில கிடைக்கும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமா நல்லபடியா உங்களுக்கு நடக்கும். அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ராசிநாதன் சனி பகவான் இருக்கார். அதனால ஒரு வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து கொடுங்க. ஏன்னா சில நேரங்களில் நம்மளால கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியாமல் போகலாம். அதுல கொஞ்சம் நாம கவனமா இருந்துக்கணும். அது மாதிரி புதிய முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் கவனம் தேவை. 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிற, நிச்சயமா வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் நமக்கு வசூல் ஆகும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இன்னல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாறுபாடுகள் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்கும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். சுபகாரிய தடைகள் விலகும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி. குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பான முறையில கிடைக்கும். பொதுவா இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துலதான் நம்ம போன 3.5 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம். நிறைய பேருக்கு கால் சம்பந்தமான, கண் சம்பந்தமான பிரச்சனை, அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு தன்மை, ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. பெண்களுக்கு இந்த வருஷத்தை நாம எடுத்துக்கிறோம்.
மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை விலகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பம் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த வருஷம் தொடங்கும் போதே நமக்கு ஜென்ம சனியோட நமக்கு தொடங்குறது. 18 நாள்ல குரு பகவான் நமக்கு 4ஆம் இடத்திற்கு மாறிடுறார். அப்போ ஸ்தான பலம், ஒரு கிரகத்தினுடைய சனி பகவானுடைய ஸ்தான பலம் சரி, பார்வை பலம் சரி, குரு பகவானுடைய ஸ்தான பலம் சரி, பார்வை பலம் சரி, எல்லாமே உங்களுக்கு அனுகூலங்கள் தரக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கு. ஆனாலும் ஜென்ம சனிங்கிறது ஜென்ம சனி தான். நம்ம பொதுவா ஒரு கருத்து இருக்கு, மகரம் கும்பராசினருக்கு சனி பகவான் அந்த அளவுக்கு படுத்த மாட்டார் அப்படின்றது உண்மைதான். அந்த அளவுக்கு படுத்த மாட்டார். ஆனா படுத்தலே இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். முக்கியமா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கணும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்திருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோட நாம நடந்துக்கிறது நமக்கு நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ரொம்ப எச்சரிக்கையா நடந்துக்க வேண்டிய ஒரு நேரம் போயின்னு இருக்கு. சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லீகல் சம்பந்தமா எந்த விஷயத்திலும் இல்லீகல் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமா நீங்க இருந்து தொழில் உத்தியோகத்தை கடுமையான பணிச்சுமை. ஏன்னா தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்க போற, குரு பகவான் பார்க்க போற. கடுமையான பணிச்சுமை இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு பணிச்சுமை இருந்தாலும் அது மாதிரி உங்களுக்கு அந்த பணிச்சுமைக்கான ஒரு ஈல்டு, ஒரு நல்ல அறுவடையும் கண்டிப்பான முறையில கிடைக்கும். அதுல சந்தேகமே நமக்கு வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் நமக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில நல்ல மாற்றங்கள் வரும். உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதுலாம் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கணும். வரவுக்கு குறைவு இருக்காது. அதே வேளையில புதிய முதலீடுகள் செய்யும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா நாம நடந்துக்கணும், இருந்துக்கணும். இந்த வருஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல மிகப்பெரிய உச்ச நிலையை உங்களால அடைய முடியும். இந்த வருஷத்தை நாம எடுத்துக்கிறோம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். தேவகுரு குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் சொல்லொன்னா துயரத்தை நாம அனுபவிச்சுட்டு இருந்தோம். இனிமே அது எல்லாமே நிச்சயமான முறையில மாறப்போறது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே 9ஆம் இடத்தை பார்த்துடுறார். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போறார். இந்த மாதிரி 11 பார்க்க போறார். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும். அது மாதிரி உடல் ஆரோக்கியம், நிறைய பயம். நிறைய பேருக்கு போன ஒரு 2-3 வருடங்கள் எடுத்துனோம்னா மீனராசிக்காரர்களுக்கு நிறைய உடல் ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம், அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகிறது, அது எல்லாமே நமக்கு கிடைக்க பெறுவீர்கள். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில கிடைக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய
தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாறுபாடுகள் நமக்கு கிடைக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, குடும்பத்துல மூன்றாம் மனிதர்கள் தலையீடு இல்லாம பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது மாதிரி ரகசியங்களை கொஞ்சம் காப்பாற்ற பழகுங்கள். எல்லார்ட்டையும் எல்லா விஷயத்தையும் நாம ஷேர் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். லவ்லாம் சக்சஸ் ஆயிடும், கவலைப்படாதீங்க. 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் மேரேஜ் ஆகாதவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த வருஷத்துல மேரேஜ் நிச்சயமான முறையில உண்டு. பொதுவா அந்த வருஷத்தை எடுத்துனோம்னா பெண்களுக்கு, முக்கியமா அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு ஏற்றம், ஒரு நிம்மதியான வாழ்க்கை என்பது உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தேக்க நிலை அனைத்தும் விலகும். முயற்சிகளில் இருந்து வந்த சங்கட நிலை, சஞ்சல நிலை நீங்க பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி அபிராமி அந்தாதி சொல்லி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் ஒளியையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.